விஜயா டீச்சர். அம்மா, விஜயா டீச்சர் கதை சொல்லுமா. என் கடைக்குட்டி அபிராமி ஆஃபீஸ் மேஜை மேல் நான் ஃப்ரேம் போட்டு வச்சிருந்தேன் டீச்சர் படத்தை கையில் எடுத்துக்கொண்டு பக்கத்தில் வந்து உட்கார்ந்தாள். உன்னோட அம்மா சின்ன பொண்ணாக இருந்தபோது என்னை தொடங்கிய என்னை தடுத்து சென்னையில் பாவாடை தாவணி, ஒத்தை பின்னல், ரிப்பன் இதெல்லாம் சொல்ல மறந்துட்டியே என்று குறுக்கிட்ட அபியை பார்த்து சிரித்த என் மனம் ஒரு நொடியில் சிக்காகோவில் இருந்து 20 வருடங்களுக்கு முந்தைய சென்னைக்கு பறந்தது. பெண் குழந்தை +2 முடித்தவுடன் ஜாதகத்தை எடுத்தால் டிகிரி வாங்க முன் நல்ல வரன் அமைஞ்சு கல்யாணம் பண்ணலான்னு அப்பா போட்ட கணக்கை மாற்றியது எனக்கு +2வில் கணக்கு சொல்லி தந்த விஜயா டீச்சர். விஜயா டீச்சரால் கணிதம் என் மனம் கவர்ந்த பாடமாகி போனது. டீச்சரை சந்தோஷப்பட வைக்க கடினமாய் உழைத்து எல்லா தேர்வுகளிலும் 100க்கு 100 வாங்கிய என்னை ஐஐடிக்கான பரீட்சை எழுதி தூண்டி தன் மகன் படிக்க வாங்கிய புத்தகத்தை தந்து பள்ளி முடிந்து தினமும் அரை மணி நேரம் கோச்சிங் சொல்லி கொடுத்தார் விஜயா டீச்சர். மற்றவர்கள் விநாயகரை விழுந்து கும்பிடும் ஃபெயிலான அந்த ஐஐடி தேர்வில் விஜயா டீச்சரை மனதில் வாங்கி எழுதிய நான் முதல் 100 மாணவர்களை தேர்ச்சி பெற்று அப்பா அம்மா ஆசையோடு சென்னை ஐஐடியில் நுழைந்தது நேற்று போல் இருக்கு. பெண்ணை பெரிய படிப்பு படிக்க வைத்தால் எப்படி மாப்பிளை பார்க்க போகிறோங்கன்னு கவலைப்பட்ட அப்பா மனதில் பாலை வார்க்க ஐஐடி கணித பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் வீடு தேடி வந்து தன் அமெரிக்கா பிள்ளைக்கு என்னை பெண் கேட்டு கல்யாணம் பண்ணி கொண்டது பற்றி வாய் பிளக்காதவர்கள் அப்போ மயிலாப்பூரில் இல்லை. 15 வருடம் கழித்து இப்போ சிக்காகோவில் கடைக்குட்டி அபிராமிக்கு விஜயா டீச்சர் எனக்கு கடிதம் சொல்லி கொடுத்த கதையை சொல்ல ஆரம்பிக்கும் போது, அம்மா, பாட்டி வீட்டு விஜயாக்க படத்தை ஏன் ஃப்ரேம் போட்டு விஜயா டீச்சர் படத்துக்கு பக்கத்தில் வச்சிருக்கிற என்னை கேட்ட வண்ணம் என் மூத்த பெண் காயத்ரி பக்கத்தில் வந்து உட்கார மன சற்றென்று 4 மாதத்திற்கு முன் தாவியது. அமெரிக்கா வாழ்க்கை, அருமையான கணவர், அழகான 2 பெண் குழந்தைகள் எல்லாம் இருந்தும் மனசு அழுத காலம் அது. வாரப்பூராவும் வேலை நிமித்தம் வெளியூர் செல்லும் கணவரா அவர் சம்பளத்தில் முக்கால்வாசியை மார்க்கெட்டுக்கும் என் வாழ்நாளில் முழுவாசியை பராமரிப்புக்கு முழுங்கிய பெரிய வீடா, வருடத்தில் 8 மாதம் அடிக்கும் குளிரா, ஐஐடி படிப்பு அடுப்பங்கரைக்கு தானா என்ற ஆதங்கமா, அப்பா போன பின்பு அம்மாவை சென்னையில் தனியா தவிக்க விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியா, எல்லாம் எனக்குள் மன அழுத்தத்தையும் தன்னிறக்கத்தையும் ஏற்படுத்த தொடங்கிய அந்த நேரம், எல்லாம் இருந்தும் சந்தோஷமாய் இருக்க மறந்த அந்த நிலை, அப்போ கடவுள் அனுப்பிய இல்லை கடவுளாய் வந்த டீச்சர் தான் இந்த விஜயா. சென்னையில் தனியாக இருந்த அம்மாவுக்கு துணையாக வீட்டோடு இருக்க ஏஜென்சி மூலம் ஏற்பாடு செய்திருந்த வேலைக்காரி. உதட்டிலே புன்னகை, மனதிலே உற்சாகம், உடம்பிலே சுறுசுறுப்பு. இதுதான் விஜயா. எங்கிருந்தோ வந்தான், இடைசாதி நான் நின்றான் என்று படிக்காத மேதை ரெங்காராவாக எங்கள் அம்மாவை பாட வைத்த அற்புதம் இந்த விஜயா. கோடை விடுமுறைக்கு சென்னை போய் இறங்கிய சில நாட்களில் நான் அறிந்து கொண்டது, விஜயா தன் கணவரையும் 2 பெண் குழந்தையும் கிராமத்தில் விட்டுவிட்டு கடந்த 5 வருடங்களாக சென்னையில் வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார் என்பது. கணவரின் அறுவை சிகிச்சைக்கும் நாத்தனார் திருமணத்திற்குமாய் வாங்கிய கடனை அடைக்க சம்பளம் முழுவதும் மாசம் ஊருக்கு அனுப்பி வருட முடிவில் 10 நாள் விடுமுறைக்கு கிராமம் சென்று வருகிறாள். உடல்நல குறைவினால் வேலைக்கு செல்ல இயலாத கணவர், அம்மாவின் அன்பு தெரியாமல் பாட்டியிடம் வளரும் குழந்தைகள், தனக்கென்று எதுவும் வாங்க பணம் இல்லாத நிலை, இப்படி எவ்வளவோ கஷ்டங்கள் வாழ்வில் இருந்தும் எப்போதும் சிரித்த முகமாய் இருந்த அவளிடம் நான், உன் குடும்பத்தை விட்டுட்டு தனியாக இருக்க கஷ்டமில்லையா விஜயான்னு கேட்க, இல்லைக்கா, என் கடமையை செய்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதோட நீங்கள் என்ன உங்கள் குடும்பத்தில் ஒருத்தி போல நடத்துகிறீங்க, எனக்கு அது போதுமேனு யோசிக்காமல் பதில் வந்தது. தன் சொந்த வீட்டை பராமரிக்க சோம்பிய என் மனம் இன்னொரு வீட்டில் வேலைக்காரியாக விழுந்து விழுந்து வேலை செய்த விஜயாவை வணங்கியது. குழந்தைகள் படிப்புக்கு சேமிக்க சலித்து கொண்டே கூப்பன் வெட்டும் நான் எங்க
குடும்ப கடனுக்கு முழு சம்பளத்தையும் சிரித்து கொண்டே அனுப்பும் விஜயா எங்க? என்னோட முதல் விஜயா டீச்சர் சொல்லி கொடுத்தது கணக்கு பாடம். இந்த விஜயா எனக்கு சொல்லி கொடுத்தது வாழ்க்கை பாடம். அசை போட்ட மனசை தற்சமயத்துக்கு கொண்டு வந்தது அபியின் கேள்வி. அம்மா சொல்லுமா, ஏன் விஜயக்கா படத்தை ஃப்ரேம் பண்ணி உன் டீச்சர் படம் பக்கத்தில் வச்சிருக்க? கணித பாடக்கதை புரிந்த உனக்கு கர்மயோக பாடம் புரிய வயதாகவில்லடி என்று மனதுக்குள் சொல்லிக்கொண்டே அப்புறம் சொல்கிறேன் கண்ணா என சிரித்தபடி அபியின் சுருட்டி முடியை வருடினேன்.